Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து ஈஸியா நம்ம வீட்லயே இட்லி பாத்திரத்திலே ஒரு கேக் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது வந்து நமக்கு ஓவன் வேணாம், எக் வேணாம். அந்த மாதிரி எதுவுமே ரொம்ப முக்கியமான பொருள் எதுவும் இல்லாம ஈஸியா நம்ம இந்த கேக் பண்ணிடலாம். அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 200 கிராம் ரவை எடுத்துர்க்கேன். இப்போ மிக்ஸி கப்ல 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர், நல்ல புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இது கூடவே 1/2 கப் சர்க்கரை உங்கள் தித்திப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இதை வந்து 2 பவுலில் பாதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளேவர்லேயும், இன்னொன்று பிளெயினாக அதே ஃப்ளேவர்லேயும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ 2 பவுலில் பாதி வந்து வெனிலா ஃப்ளேவர்லேயே இருக்கட்டும், இன்னொன்று வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளேவரில் கலந்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நமக்கு 2 ஃப்ளேவர் ரெடி ஆகிடுது. இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க. அடுத்தது இப்போ வெனிலா ஃப்ளேவரில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6லேருந்து 7 வாட்டி ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்பூனால் நம்ம இந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டான நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் வரும். இப்போது நம்ம இத்தனை வாட்டி ஊற்றிட்டோம். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டால் போதும். அழகாக பூ மாதிரி நம்மளுக்கு இந்த கேக் வந்துடும். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லாமே ஒரு இட்லி தட்டில் செஞ்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுது. கடாய் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச இந்த இட்லி தட்டை அது உள்ளே வச்சிடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி வச்சு மூடிடலாம். இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுது. இதே மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு பாருங்கள். கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சூப்பராக இட்லி பாத்திரத்துலேயே கேக் பண்ணிட்டோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.